அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வரக்கூடிய மிகப்பெரிய பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தோன்னா காய்ப்புழு, நுனி குருத்துப்புழு, நூற்புழு. நீங்கள் வயலில் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கடலை கொசு மாதிரி பறக்கும், ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லுவோம். இந்த சிற்றிலை நோயை பரப்பக்கூடிய கிரீன் லீஃப் ஹாப்பர், பச்சை நிற தத்துப்பூச்சி, இதுதான் மேஜராக வரக்கூடிய பூச்சி தாக்குதல். இந்த காய்ப்புழு வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா காய்களில் வந்து ஓட்டை போடும். ஸோ அந்த புழுக்கள் எல்லாமே உள்ளே போகிறனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட்றனால மார்க்கெட்லேயே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நூற்புழு வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கு அடியில் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. அதுவும் வந்துட்டு அவங்க உட்காந்துட்டு சார உரியும். இந்த பச்சை நிற தத்துப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலை நோயின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த கத்திரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே சின்ன சின்னதாக மாறிடும், மலட்டு தன்மையாக ஆகிடும். அந்த இடத்துல பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. ஸோ மகசூலுமே குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நுனி குருத்துப்புழு நுனிகளில் ஓட்டை போட்டு கடிக்கிறனால நீர் போக்குவரத்து நடக்காது. ஸோ அந்த இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வதங்கி போன மாதிரி மாறிடும். வெள்ளைக்கோசு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான சாருஞ்சு பூச்சி. இலைக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு சாரை உரியும் போது இலைகள் எல்லாமே மஞ்சள் கலரில் மாறி இலை வந்து சுருண்டு போன மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் வரக்கூடிய மிகப்பெரிய பூச்சி பிரச்சனைங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிக்ஷோபயோட்டிக்கில் ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்குது, அதான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. பிவேரியா பேசியானா, மெட்டாரைசம் அனிசோஃபிலே, வெட்டிசீரியம் லெக்கானி, வெட்டிசீரியம் கிளாமிடோஸ்போரியம், நிமோரியா ரிலே. இதில் 5 நுண்ணுயிர் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நிலைத்த நீடித்த தீர்வு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இது வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னா ஒரு ஏக்கருக்கே வந்துட்டு 250 கிராம் அளவு கொண்ட அந்த ஒரு பேக்கெட் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு தோராயிரமாக நீங்கள் ஒரு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 250 கிராமை வந்து 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2 நாளுங்கிறது கட்டாயம், 3 நாள் 4 நாள் ஊற வச்சிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஊற வச்சுட்டு டேங்குக்கு 1 லிட்டர்னு ஊற்றி நல்லா செடியில் நிறுத்தி நிதானமாக மேலே கீழேன்னு நீங்கள் நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க. 2வது டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரில் வந்துட்டு கொடுக்கணும். இது கொடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா பூ நாசல் சொல்லுவோம், அதை எடுத்து விட்டிங்கன்னா தண்ணி ஒழுகிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேருக்கு ஒழுகி விட்டு போனாலும் ஓகே. அப்படின்னா எருதோ அதுக்கு தேவையான அளவு மணலோ அதில் வந்துட்டு அந்த 10 லிட்டர் தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா வந்துட்டு பெசரி விட்டு நீங்கள் விசிறி விட்டாலுமே ஓகே தான். இல்லை நான் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்துட்டு ட்ரிப்லேயே வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 டோஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு 80% வந்துட்டு இதுலேருந்து ஒரு கண்ட்ரோல் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி ஒரு 3ஆவது டோஸ் நீங்கள் அதே மாதிரி ஒரு 15 நாள் சேர்ந்து கொடுத்துட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நிலைத்த நீடித்த தீர்வு வந்துட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 45 நாள் வரைக்கும் எந்த ஒரு மருந்துமே கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதை அனைத்து விவசாய பெருமக்களும் பயன்படுத்தி பயனடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு 8429259360 அல்லது 8681971103. இணையதளம் www.ructobiotech.com.